உங்களுக்கு ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்கா? அந்த லட்சியத்தோட உயரத்தை பார்த்தாலே பயமாக இருக்கா அப்படின்னா இந்த கதையை நிச்சயமாக கேட்கணும். ஒரு முறை தொலைதூரம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து ஒரு பறவை கடல் தாண்டி பறந்து வேடந்தாங்கலுக்கு வந்து சேர்ந்துச்சான். அப்போது வேடந்தாங்கலில் இருக்க பறவை கேட்டுச்சான், எப்படி பறவை இவ்வளோ தூரம் பறந்து வர்ற? அதுவும் கடல் மேலே பறந்து வரும்போது சாப்பாடு கூட கிடைக்காதே, எப்படி பசி தாங்கி பறந்து வர்ற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பறவை பதில் சொன்னிச்சான், நான் என்னை நேற்று நினச்சி இன்னைக்கா பறந்து வரேன், வருத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் இப்படி பறக்கிறத பற்றி நான் யோசித்து பார்க்குறேனே. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் சாப்பிட்ற உணவை என்னுடைய உடம்புல கொழுப்பாக சேர்த்து வைக்கிறேனே, அந்த கொழுப்பை எரித்து தானே கடல் தாண்டி பறந்து வரேன் அப்படின்னு. இன்றைக்கி நம்முடைய குறிக்கோள் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம குறிக்கோளை பற்றி யோசித்து பார்த்தோம்னா அதை அடைகிறதுக்கு சில காலம் முன்னாடியே அதற்கான எஃபோர்ட்ஸை போட்டோம்னா நிச்சயமாக நம்மளால் வெற்றி பெற முடியும்.